பத்மாவதி பேசுறேன் சென்னையில இருந்து. நான் இன்னைக்கு ஒரு டிஷ் பத்தி ஒரு சாப்பாடு பத்தி சொல்றேன். ஒவ்வொரு தடையும் சிவா சார் வந்து சென்னைக்கு வரும்போது எல்லாமே காந்திமதி மண்டபத்துல ஒர்க் ஷாப் நடக்கும் போது எல்லாமே வந்து நம்ம சாப்பாடை பத்தி பிரச்சனைகள் வரும். ஏன்னா நமக்கு தெரியாது. சார் சொல்லுவாரு மாற்றம் வேணும், மாற்றுங்க மாற்றுங்க பாரு. பட் நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு தடவையும் நமக்கு தெரிஞ்சது வந்து அரிசி பருப்பு புளி போட்டு ஏதோ ஒரு சாதம் பண்ணுவோம் அதுக்கு வந்து சொல்வாரு தோசை உண்டுது. அடுத்த தடவை வந்து காய்கறிகள் போட்டு சாதம் பண்ணணும். அதுக்குமே அவருக்கு சாருக்கு திருப்தி இல்லை. நமக்கு புரியல அவர் என்ன சொன்னாரு, எப்படி அரிசியை தவிர்த்துட்டு நம்ம பண்றதுன்னு எவ்வளவு நாள் நமக்கு புரியல. ஏன்னா அவர் சொல்றாரு அரிசி வந்து உழைக்கிறவங்களுக்கு தான், அவங்களுக்கு வெயில்ல இருக்கவங்களுக்கு தான் தேவை, உங்களுக்கு தேவை இல்லைன்னு. ஆனா நமக்கு அது புரியறதுக்கே எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மாற்றம் வேணும், மாற்றம் மாற மாட்டீங்களா மாற மாட்டீங்களான்னு நம்மகிட்ட சொல்லி சொல்லி அவர் கோவத்தை நல்லதனமா சொன்ன போதும் கேட்கல. அப்புறமா திட்டுனாரு, அப்புறமா கோவப்பட்டாரு. அதுக்கப்புறமே தான் நமக்குன்னு அறிவு வந்தது கொஞ்சம். நமக்கு தெரிஞ்சு பிறகுமே அது செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. யார்கிட்ட சொன்னாலும் அது ஏத்துக்கல. என்னம்மா இவ்வளவு எப்படிம்மா பண்றது, எங்களுக்கு நேரமா போயிடுமேம்மா அப்படி இப்படின்னு நல்ல நிறைய ரிஜெக்ட் பண்ணாங்க. அப்புறமே தற்சமயமா ஒரு நல்ல ஆளு நம்ம சொன்னதை கேட்கிற அளவுக்கு ஒரு சமையல்காரர் கிடைச்சாரு. இந்த 2 தடவையா அது பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா அவர் வந்து அரிசியை ஏன் வேண்டாங்கிறாருன்னா அதுல வந்து பிளட் சுகரும் இருக்கு. அந்த அளவு நமக்கு தேவையில்லை, உழைப்பு இல்லை, வேண்டான்னாரு. நமக்கு வந்து என்னடா 3 வேளையும் இந்த அரிசி இல்லாம என்னத்த பண்றதுன்னு மண்டையை உடைச்சிக்கிட்டு ஒரு வழியா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து தெரிஞ்சிருக்கோம். என்ன 2 தடவையுமே 3 தடவையுமே அவர் சொன்னாப்புல நிறைய காய்கறிகள் கீரை எல்லாமே போட்டு ஒரு திருப்தியா படுற அளவுக்கு நம்ம வந்திருக்கோம். உள் திருப்தி இல்லைனாலும் ஒரு அளவுக்கு வந்திருக்கோம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா சமையல்காரங்க அதுக்கு ஒத்துக்கணும். ஆனா நம்ம வீட்டுல அது வந்து கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு வரோம். என்னன்னா லாஸ்ட் டைம் வந்து போன வாரம் வந்து சென்னையில லேடிஸ் மீட் நடந்தது. அப்போ வந்து அதே மாதிரிதான் ஒரு உணவு பண்ணிட்டு போயிருந்தேன். அப்ப எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தது, டிஃப்ரெண்டாவே இருந்தது. அதனால அதை பத்தி பானு மேம் சொன்னாங்க. அதை பத்தி சொல்லலான்னு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். திணை அமிர்தம்னு. திணை அரிசி வேண்டாங்கும் போது நமக்கு வந்து திணை வந்து சிறு தானியத்துல ஒரு வகை. அது ரொம்ப வந்து நம்ம ஊர்ல மெட்டாங்கார்டுல எல்லாம் வர்றது. அதனால அதுக்கு வந்து ஊரியா பெஸ்டிசைட்ஸோ இல்ல யூரியா அதெல்லாம் போட மாட்டாங்க. அது வந்து எல்லா பறவைகள்லாம் விரும்பி சாப்பிட்ற ஒரு சிறு தானியம். அதுல இருந்து செய்யறதுதான். அது வந்து என்ன ஆயிடும்னா ஸ்ப்ரவுட்ஸாவும் பண்ணலாம். ஸ்ப்ரவுட்ஸா பண்ணும்போது அதுக்கு வந்து அதிக அளவு சத்து இருக்கும். அதுவும் பண்ணலாம். அடுத்தது வந்து அதோட சேர்க்கறதுக்கு என்னென்ன பொருள்னா, நான் வந்து அடிக்கடி வந்து கொள்ளு சேர்த்துவேன். கொள்ளுங்கும் போது அதுவும் ஒரு சிறு தானியத்துல இருந்து வகைதான். அதுவும் ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணும்போது முளை கட்டும் போது அதுக்கு அவ்வளோ ஒரு சக்தி கிடைக்குது. சுகரை கண்ட்ரோல் பண்ணும், கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும், அவ்வளோ கால்சியம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே கொள்ளுக்குமே இருக்குது. கெட்ட கொழுப்பை கரைக்கும். அது இல்லாத என்னன்னா நம்ம பிளட்ல வந்து ட்ரைகிளிசரைட்ஸ்னு ஒரு கொழுப்பு இருக்குது. அது வந்து கரைக்கிறதுனா ரொம்ப ஈஸியான வேலை இல்லை. ஆனா இந்த கொள்ளு வந்து நல்லா கரைக்கும். அதனால அந்த கொள்ளை நான் வந்து பயன்படுத்துவேன். நம்ம காந்திமதியிலையுமே இது பண்ணும் போது 2 கிலோ 3 கிலோ போட்டு ஊற வச்சு முளை கட்டி கொண்டு போய் சமையல்காரத்துக்கு கொடுத்துருவேன். அதை போடுங்கன்னு. அதே மாதிரி பச்சை பயிரும் முளை கட்டி அது மாதிரி கொண்டு போய் கொடுப்பேன். எல்லாருமே கேட்பாங்க என்ன என்ன என்னன்னு. ஆனா யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியறது இல்லை. அதையும் இதுல இந்த திணை அமிர்தத்துல போட்டிருக்கேன். இந்த கொள்ளுங்கிறது அவ்வளோ சுகரை வந்து நீல்ல கொண்டாந்துரும். அதுக்கு அவ்வளவு ஒரு வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அது கூட இன்னும் பெட்டர். அதையும் நான் இதுல போட்டிருக்கேன். திணை அமிர்தம் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். திணையை வந்து 1/2 கப்பு எடுக்கலாம், இல்ல கொஞ்சமா இருக்கவங்க 1/4 கப்பு எடுத்தா கூட போதும். 1/2 கப்பு திணைய 2 மணி நேரத்துக்கு முந்தி ஊற வைக்கிறது பெட்டர். ஊற வச்சுட்டா நல்லா ஊறிடும். இல்லையா முளை கட்டிட்டு அதை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அது பண்ணலாம். அப்புறமேட்டு அதோட திணையோடவே கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சோண்டு இஞ்சி, அப்புறமேட்டு இட்டு ஜீரகம், மிளகு 5,
கருவேப்பிலையில அவ்வளவு வந்து ஹீமோகுளோபின் இருக்குது. இப்ப பிள்ளைங்களுக்கு எல்லாமே அனிமிக் தான் இருக்காங்க. ஹீமோகுளோபின் ஃபெரட்டின் லெவலு ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால கருவேப்பிலை எவ்வளவுக்கு எவ்வளவு எல்லாத்துலயும் ஆட் பண்றோமோ அவ்வளவும் நல்லது. அதனால அதையும் உருவி போட்டு மிக்சியில பல்ஸ் மோட்ல ஒரு சுத்து சுத்தினேன். சுத்திட்டு அதை வந்து வேக வச்சேன். பால் தண்ணி விட்டு நல்லா வேக விட்டேன். வேக விட்டுட்டு சிம்ல வச்சு கொஞ்சம் எடுத்துட்டு கொண்டாந்து வச்சுட்டேன். அந்த சூடா இருக்கும் போதே என்ன ஆயிடுதுன்னா, நம்ம கொள்ளு முளை கட்டின கொள்ளு முதல் நாளே ஊற வச்ச கொள்ளு கொஞ்சம் ஒரு கைப்பிடி இவ்வளவு கொள்ளு, அடுத்தது வந்து பச்சை பயிறு, அது ரெண்டையும் சூடா இருக்கும் போதே போட்டு கிளறிடலாம். அதுக்கு முந்தையே நம்ம என்ன பண்ணிடலாம்னா, என்ன காய்கறிகள் நம்மகிட்ட இருக்குதோ, வெள்ளரிக்காய் சொரக்காங்கிறது ரொம்ப நல்ல காய்கறிகள், கிட்னிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. எவ்வளவு கால் வீக்கம் இருக்கவங்க இல்ல கிட்னி ஃபெயிலியர் இருக்கவங்களுக்கு கூட இந்த கிட்னி இந்த சொரக்காய் ரொம்ப நல்லது. சொரக்காவை பொடியா அரிஞ்சு போட்டுருவேன், இல்லைன்னா திருவி தனியா வச்சுக்கிட்டேன். அடுத்தது வந்து கேரட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும். கேரட்டு, வெள்ளரிக்காய், என்ன நம்மகிட்ட காய் இருக்கோ அதை போடலாம். பர்கோலியா போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கு, ரெடியா வச்சிருக்கும் போது ஒவ்வொன்னா ஆட் பண்ணிக்கிட்டே போடலாம். அத பவுல்ல எடுத்து வச்சுக்கிறோம். பால் ஊத்துறோம். வந்து கொள்ளை போடுறோம். கொள்ளு கொஞ்சம் குக்கானாப்புல ஆயிடும். அடுத்தது பச்சை பயிரை போடுறோம். அதை போட்டு கிளறோம். கொஞ்சோண்டு உப்பும் போடலாம். கொஞ்சம் போட்டுட்டு கிளறிட்டு என்னென்ன இருக்குதோ நம்ம எடுத்து வச்சிருக்க பொருள், கேரட்டு, சொரக்காய், வெள்ளரிக்காய், அப்புறம் என்ன காய்கள் இருக்குதோ அது எல்லாத்தையுமே போடலாம். அப்புறமேட்டு கொத்தமல்லி தழை நிறைய வந்து சார் சொன்னாப்புல நிறைய முழுசாவே குடிய அறியாமல் முழுசாவே நிறைய அதையும் எடுத்து வச்சிருக்கோம். அதையும் போடலாம். போட்டுட்டு நம்மகிட்ட வெள்ளரி விதை இருந்தா வெள்ளரி விதை, பூசணி விதை, அதையும் போட்டா கொஞ்சம் நறுக்குன்னு வரும்போது ரொம்ப நல்லா டேஸ்டியாவே இருக்கும். அப்புறம் நான் என்ன பண்ணேன், கொஞ்சோண்டு தேங்காய் பால் எடுத்துட்டு தேங்காய் அடிச்சு கொஞ்சமா பால் எடுத்து வச்சிருக்கீங்க. அப்போ வந்து கடைசியில தேங்காய் பால் போட்டு நல்லா கிளறிட்டு அப்புறமேட்டு அந்த கொத்தமல்லியை நல்லா தூவி விட்டுட்டு மாதுளம்பழத்தையும் மேல கார்னிஷ் ஆட்ட மேல தூவி விட்டுட்டேன். அப்போது பார்க்கவும் அழகா இருந்தது, சாப்பிடவும் அமிர்தமாட்டமே இருந்தது. இது வந்து ஒரு நேரம் உணவாவே நீங்க எடுத்துக்கலாம். ஒன்னா காலையில பண்ண முடிஞ்சா காலையில பண்ணலாம், இல்ல மதியத்துக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா எல்லாம் ஹை நியூட்ரிஷன் உள்ளது. சுகருக்கு நல்லது, கொலஸ்ட்ராலுக்கு நல்லது, ஹார்ட்டுக்குமே நல்லது. அதை எடுத்துட்டா அப்படியே இல்ல நல்ல இது ஆயிருந்தால நல்லா லட்டா உள்ள போறதுக்கும் நல்ல சௌரியமா இருக்கும். அடுத்தது வந்து இந்த வீடியோ போட்டுடலாமா? நீங்க போடுங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேங்க. கொள்ளு, பச்சை பயிர் முளை கட்டினது, சொரக்காய், கொத்தமல்லி தழை, வெள்ளரிக்காய், கேரட்டு, பர்கோலியும் எடுத்து வச்சிருக்கேன். என்ன நம்மகிட்ட இருக்கோ அது போடலாம். நான் அதுக்கு முந்தைய இந்த திணைய ஊற வச்ச திணை எடுத்து வச்சிருக்கேன். இந்த பால், ஜீரகம், மிளகு, இஞ்சி. நம்ம எந்த காரமும் போடுறது இல்ல, மிளகும் இஞ்சி மட்டும்தான் போடுறோம். அதனால அதை போட்டு தட்டியும் போடலாம். நம்ம தட்டுறதுக்கு பதிலாக மிக்சியிலேயே போட்டு ஒரு ஓட்டு ஊட்டி வேக விட்டுட்டேன். வேக விட்டு எடுத்து வச்சிருக்கேன். திணை 2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். ஊற வச்ச திணைய ஜீரகம், மிளகு, இஞ்சி, கருவேப்பிலை போட்டு மிக்சியில் ஒரு சுற்றி பால் தண்ணி போட்டு வேக வச்சுட்டேன். வேக வச்சு இப்படி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அதை வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ தனியாக வந்து கொள்ளை வந்து முளை கட்டிட்டேன். முத நாளே ஊற வச்சு ராத்திரி வந்து முளை கட்ட வச்சுட்டேன். முளை கட்டின கொள்ளு, பச்சை பயிறு, இது வந்து வெள்ளரிக்காய், மல்லித்தலை, மாதுளம்பழம், இது சொரக்காய், கேரட்டு, பர்கோலி போட்டிருக்கேன். வேணுன்னா போடலாம், இல்லைன்னா வேறு எந்த காய் உங்களுக்கு இருக்கோ அது போட்டுக்கலாம். கூட கடைசியாக ஊற்றுறதுக்கு தேங்காய் பால் போட்டுருவோம் வச்சுருக்கேன். அதை வச்சு நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு காட்டுறேன். இப்போ கொள்ளை எடுத்திருக்கேன். கொள்ளை
கொஞ்சோண்டு போடுறேன். அதே மாதிரி பச்சை பயிறு போடுறேன். நல்லா போட்டு கிளறிடுறேன். நல்லா கிளறின பிறகு கேரட்டு போடுறேன். கேரட்டு அதையும் போடுறேன் கொஞ்சம். அப்புறமேட்டு சுரக்காய் போடுறேன். அப்புறம் வெள்ளரிக்காய் போடுறேன் கொஞ்சம். நல்லா போட்டு நல்லா நல்லா கிளறிட்டு பால் கொஞ்சம் ஊற்றுறேன். பால் ஊற்றுறேன். தேங்காய் பால் ஊற்றுறேன். இப்போது மல்லித்தலை நல்லா அப்படியே முழுசாகவே போட்டிருக்கேன். மல்லித்தலை போட்டுட்டு நம்ம மாதுளம் பழத்தை கொஞ்சம் அழகுக்கு போட்டுடலாம். வேணும்னா நாம 1 ஸ்பூன் அந்த காலையில பொறை ஊத்தின தயிர் இருந்தா போடலாம், இல்லைன்னா தேவையில்லை, சார் தயிர் வேண்டாங்கிறாரு. அதனால வெறும் இந்த இதையே ரொம்ப அமிர்தமா இருக்கு. இப்போ வந்து எல்லாத்தையும் போட்ட பிறகு மல்லித்தலை அழகா எல்லா பக்கமும் போட்டுட்டு மேலே மாதுளம் பழம் போட்டுட்டா நல்லா சூப்பர் அமிர்தமாட்டம் இருக்கும். தினை வந்து ரொம்ப நல்லது, சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு எல்லா மினரல்ஸு விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது. அது ரொம்ப நல்லது. ஏதோ ஒரு நேரம் உணவாக எடுத்துக்கலாம், மதிய மீளாவே எடுத்துக்கலாம். என்னென்ன காய் நம்மகிட்ட இருக்குதோ அதை போட்டால் போதும். இது இல்லை அது இல்லைன்னுலாம் வேண்டாம். நம்மகிட்ட என்ன காய், கொத்தரங்காய் போடலாம், இல்லை பொடலங்காய் போடலாம், பீக்கங்காய் போடலாம், என்ன காய் இருக்கோ அதை போட்டுடலாம். தேங்க்யூ. பாருங்க, அந்த மாதிரி நம்மகிட்ட என்ன இருக்கோ அது போடலாம். தேங்காய் பால் ஊத்தணும்னு அவசியம் இல்லை, இல்லாமையே அமிர்தமா இருக்கும். தேங்காய் பால் வேணும்னா ஊத்தலாம், இல்லைன்னா குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனா ஊத்தலாம். நல்லா கிண்ணத்துல வச்சுட்டாவே குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுது. நீங்க எல்லாம் ட்ரை பண்ணுங்க. ஒரே தடவை போர் அடிச்சதுன்னா கூட அடுத்த தடவை வந்து ஒரு நாள் கீரை போடலாம், ஒரு நாள் வந்து புதினா போடலாம். புதினா இன்னும் நல்லது. ஒரு நாள் புதினா, ஏன்னா டிஃப்ரெண்டா தான் பிள்ளைங்களும் கேட்கறாங்க, நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதனால அந்த மாதிரியும் கொஞ்சம் மாத்திக்கலாம், என்ன இருக்கோ அதை மாத்திக்கலாம். திணை, கொள்ளு, பச்சை பயிறு முக்கியம், அது பண்ணிக்கலாம்.